ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போ 4 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் சொல்கிற அளவு 200 கிராம் மட்டன் கிலோ அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மூடி தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்காக 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம கறியை அரைச்சிக்கலாம். மட்டன் கொத்து கறியாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு போன்லெஸ் பீஸ் மட்டும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கிங்க. நறுக்கிட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இப்போ நான் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க மட்டனை ஜாரில் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ அரைக்க போகிறோம். இந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. பார்த்தீங்களா, அப்படி அரைப்பட்டுருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். குட்டீஸ் எல்லாம் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ள குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அரைச்ச விழுதையும் நம்ம அந்த கறியோடு சேர்த்துக்கலாம், மட்டனோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா கோலா உருண்டை ரெடி ஆகிடும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான். நீங்கள் பெருசாக போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். வடை மாதிரி தட்டி கூட போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்லேயே வைக்க வேணாம், அதிகமாக வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Bye bye. Thanks for watching Thiyashree Creations.